ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலை கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த அழகான ஸ்னோஃப்ளேக் ஆர்னமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக பண்ணிவிட்டு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் பண்ணியிருக்க மாதிரி கொஞ்சம் உடன் பீட்ஸ் அண்ட் டேசல் அட்டாச் பண்ணி ஒரு சிம்பிள் வால் டெக்கராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீன்வால் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்சோ எங்களை ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஆர்னமெண்ட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ஒயிட் யான் எடுத்திருக்கேன், டோவட் ஸ்டிக் எடுத்திருக்கேன், அப்புறம் உடன் பீட், சிசர்ஸ், அப்புறம் 3 mm crochet hook எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங் row 1, அதுக்கு மேஜிக் ரிங் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் செயின் 3, அதுக்கப்புறமா டபுள் crochet 3 டுகெதர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு செயின் 3 பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி செயின் 3 பண்ணி டபுள் crochet 3 டுகெதர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறத்துலலாம் 4 டபுள் crochet 4 டுகெதர் செயின் 3 5 டைம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டபுள் crochet 4 டுகெதர் செயின் 3 இன்னும் ஒரு 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்டிங் டபுள் crochet 4 டுகெதரோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோவை முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ரோ 2 பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோ 2 பண்ணுறதுக்கு நம்ம செயின் 3 ஸ்பேஸ்க்கு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி போய்க்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு செயின் 3, இந்த செயின் 3 நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் crochet ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு டபுள் crochet, அதுக்கப்புறமா ஒரு செயின் 2, அதுக்கப்புறம் 2 டபுள் crochet அதே செயின் 3 ஸ்பேஸில், அதுக்கப்புறமா செயின் 2. ஸோ ஒரு செயின் 3 ஸ்பேஸ்லையும் 2 டபுள் crochet, செயின் 2, 2 டபுள் crochet. அதுக்கப்புறமா இன்பிட்வீன் இந்த செட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு செயின் 2. ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். ஒரு செயின் 3 ஸ்பேஸ்லேயும் 2 டபுள் crochet, செயின் 2, 2 டபுள் crochet. அதுக்கப்புறமா அடுத்த ஸ்பேஸ் போகிறதுக்கு ஒரு செயின் 2. ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் 2ஓட செயின் 3ஓட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோவை முடிச்சுக்கலாம்.
பண்ணி முடிச்சாச்சு. ரோ 3 பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோ 3 பண்ணுறதுக்கு நம்மளோட செயின் 2 ஸ்பேஸ்க்கு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம அங்கே வைக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு செயின் 3, இந்த செயின் 3 வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷெட் ஆக்ட் பண்ணும். ஸோ அந்த செயின் 2 ஸ்பேஸில் செயின் 3, 2 டபுள் க்ரோஷெட், செயின் 2, அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 3 டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். ஐடியா என்னென்னா 3 டபுள் க்ரோஷெட், செயின் 2, 3 டபுள் க்ரோஷெட் அந்த செயின் 3 ஸ்பேஸில். அதுக்கப்புறமா ஸோ ஒன்ஸ் 3 டபுள் க்ரோஷெட், செயின் 2, 3 டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு செயின் 2 சிங்கிள் க்ரோஷெட், அடுத்த செயின் 2 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அதுக்கப்புறமா ஒரு செயின் 2, அடுத்த செயின் 2 ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷெட், செயின் 2, 3 டபுள் க்ரோஷெட், அதுக்கப்புறமா ஒரு செயின் 2, அடுத்த செயின் 2 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்து ஒரு செயின் 2, அதுக்கப்புறமா அடுத்த ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷெட், செயின் 2, 3 டபுள் க்ரோஷெட் இப்படி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். அப்புறமா ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோவை முடிச்சுக்கலாம். ஸோ ரோ 4 பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ரோ 4 பண்ணுறதுக்கு இந்த செயின் 2 ஸ்பேஸ்க்கு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி போய்க்கோங்க. அதுக்கப்புறமா செயின் 3, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷெட்டாக கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறமா 3 டபுள் க்ரோஷெட், அதுக்கப்புறம் ஒரு பிக்காட் ஸ்டிச். பிக்காட் ஸ்டிச் வந்து செயின் 3, அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் செயினோட ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதுதான் நம்மளோட பிக்காட் ஸ்டிச். ஸோ ஐடியா என்னென்னா ஒரு செயின் 2 ஸ்பேஸ்லேயும் 4 டபுள் க்ரோஷெட், பிக்காட், 4 டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா செயின் 4, ப்ரீவியஸ் ரோவோட சிங்கிள் க்ரோஷெட்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அதுக்கப்புறமா திரும்பி இன்னொரு செயின் 4, அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க செயின் 2 ஸ்பேஸில் 4 டபுள் க்ரோஷெட், பிக்காட், 4 டபுள் க்ரோஷெட், திரும்பி செயின் 4, ப்ரீவியஸ் ரோவோட சிங்கிள் க்ரோஷெட்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், செயின் 4, திரும்பி இதே மாதிரி 4 டபுள் க்ரோஷெட், பிக்காட், 4 டபுள் க்ரோஷெட் இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வருவோம். அப்புறமா ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோவை முடிச்சுக்கலாம். ஸோ இதோட நம்மளோட ஸ்னோஃப்ளேக்ஸ் ஆர்னமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும்.
ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா யானெல்லாம் கட் பண்ணி நீங்கள் எடுத்து நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய லாஸ்ட் ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த லாஸ்ட் ரோவை நான் முடிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு லாங் டெயில் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு எண்டில் உடன் பீட்ஸையும் டோர் ஸ்டிக்கையும் கனெக்ட் பண்ண போகிறேன். அடுத்த எண்டில் ஒரு சும்மா உடன் பீடும் ஒரு டேசலும் அட்டாச் பண்ணி ஒரு சிம்பிள் டெக்கார் மாதிரி பண்ணி காமிக்க போகிறேன்.
ஸோ இதோ நம்மளோட க்ரோஷே ஸ்னோஃப்ளேக் ஆர்னமெண்ட். இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தானே. ஈவன் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இதை பண்ணி முடிச்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நூலிலே கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.